வரைக்கும் தாண்டி வந்தீங்கன்னா பச்சைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறாரு, கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாரு. நம்பிக்கையோடு வாங்க, காரியம் ஜெயிச்சு கொடுக்குறாரு. நிறையா பிரார்த்தனை வச்சுட்டு போகிறாங்க, ஒருத்தர் காரியத்தை ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதுபோல் நீங்களும் நம்பிக்கையோடு வந்து ஆஞ்சநேயத்தை முறையிடுங்க, குறைகளை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பாரு. இது கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து 100 வருஷமாக இங்கே இருக்குது. பரவாயில்லைங்க, எல்லாம் வந்து வேண்டுறவங்களுக்கு கூட ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. அதனால் நம்பிக்கை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதாவது கடன் பிரச்சனையை கல்யாண மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் அக்கம் பக்கங்களும் சொல்லி நீங்கள் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து வேண்டுதல் வைங்க, உங்கள் காரியத்தை நடத்தி கொடுப்பாரு. இந்த கோயிலில் வந்து ஆடி மாதம் ஆடி அமாவாசை பூஜை நடக்கும், மார்கழி அமாவாசை பூஜை நடக்கும். அது மாதிரி மாதம் அமாவாசை பூஜை நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி மாதம் அமாவாசை பூஜை நடந்துகிட்ருக்கு. மார்கழி அமாவாசை பூஜையும் சிறப்பாக நடக்கும், ஆடி அமாவாசை பூஜையும் சிறப்பாக நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த மாதத்தில் வந்து என்ன எந்த டைம்லனா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில்? ஆமாங்க, காலையில் 6 மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஆரம்பித்தோம். அபிஷேகம் ஆரம்பிச்சோடனே சாமிக்கு அலங்காரம் பண்ணோம். அலங்காரம் பண்ணோடனே மக்கள் வந்து நிறைய வந்தாங்க. அவங்க கோயிலை கேட்டுட்டு வேண்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த வருஷம் மார்கழி அமாவாசைக்கு வேறு காரியத்தை முடிச்சாருன்னு வேண்டி சொல்லியிருக்கிறேன். காரியம் நடந்துச்சுன்னா அவங்க வேண்டுதலை வந்து சாமிக்கு செய்வாங்க. அதனால் நீங்களும் சாமி மேலே நம்பிக்கை வச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காரியத்தை ஜெயிச்சு கொடுத்துருவாரு.